அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் யோசிக்கிறாரு, ரேவதி என் பேச்சை கேட்டு மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டா. ஆனால் பாக்யராஜால் மறுபடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பாக்யராஜ் என்னெல்லாம் பேசினா நான் ராகவன் கிட்டேயும் ரேவதி கிட்டேயும் மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணமே அந்த பாக்யராஜ் தான். பாக்யராஜ் மட்டும் என் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா ரேவதி எப்பயும் போல என் வீட்டிலேயே இருந்திருப்பா. பாக்யராஜ் பேச்சை ரேவதி கேட்கறதுனால ரேவதி என் பேச்சை கேட்காம ராகவன் வீட்டுக்கு கிளம்பி போனால இந்த பாக்யராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். நம்ம இனி பொறுமையாக இருக்கக்கூடாது. இனி பாக்யராஜா இருக்கட்டும், மலர், அழகுமதி யாரும் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. போனா போதுன்னு ராகவன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணா இந்த பாக்யராஜ் மட்டும் ரொம்ப பேசுகிறானே, ரேவதிக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்னையே கேள்வி கேட்டால் நான் பொறுமையாக இருக்கணுமா, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு தங்கராஜ். அந்த சமயம் அங்கே வந்த ரேவதி தங்கராஜுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், அப்போ நீ மனசு மாறவே இல்லை. பாக்யராஜ் பேச்சை கேட்டுட்டு உங்கள் வீட்டிலேயே இருந்துட்ட. அப்புறம் எப்படி ரேவதி மனசு மாறின, என்னை புரிஞ்சுக்கிட்டியா? இனி அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, மலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, என் அப்பா அம்மா மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். போனா போதுன்னு வந்தேன். ஆனால் நான் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வரல. என் அண்ணன் பாக்யராஜ் பேச்ச வேணும்னா இப்போ நான் கேட்காம இங்கே வந்திருக்கலாம். ஆனால் என்றைக்குமே என்னுடைய அண்ணன் பாக்யராஜ் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக இங்கே நிற்கிறாருல என் அண்ணன் பாக்யராஜ், அவரை எப்படிங்க நான் விட்டு கொடுக்க முடியும்? அதனால் நீங்கள் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் நானும் அமைதியாக பொறுமையாக தான் இருப்பேன். நீங்கள் மட்டும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சீங்கன்னா பாக்யராஜ் என்ன வரணும்னு அவசியமே இல்லை. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு ரேவதி பேசுகிறத கேட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு தங்கராஜ். உடனே ரேவதி சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, மலருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருங்க. நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம நீங்கள் பிரச்சனை செய்கிறதுனால தான் நானும் என் அண்ணன் பாக்யராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால பாக்யராஜ் அண்ணன் பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன்? எங்கள் அண்ணன் பாக்யராஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, உங்கள் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நீ ரொம்ப பேசுகிற? காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு கிச்சனில் இருக்க வேலையை செய்வேன்னு நினச்சேன். நீ என்ன எனக்கு புத்திமதி சொல்கிற, யோசனை சொல்கிற, நான் என்ன செய்யணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, என் அண்ணன் பாக்யராஜ் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. நான் உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த உண்மையை அழகுமதிக்கிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது நீங்கள் தான். உங்களால் தான் நான் என் அம்மா வீட்டுக்கு போனேன். மறுபடியும் நான் திரும்பி வரணும்னு நினச்சது நீங்கள் தான். மறுபடியும் உங்களுக்காக தான் திரும்பி வந்திருக்கேன். நீங்கள் தான் இனி கவனமாக இருக்கணும். அதனால தான் நான் பேசுகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும், அவ்வளவுதானே. என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் முதல்ல காஃபி எடுத்துக்கோங்க, சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க ரேவதி. என்ன பாக்யராஜ் பற்றி யோசிக்கிறோம், அந்த சமயம் பாக்யராஜுக்கு ரேவதி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாளே, இதெல்லாம் சரியில்லை. ஏற்கனவே பாக்யராஜ் என்னை ரொம்ப எதிர்த்து பேசிட்டான். எல்லாரும் முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்டான் இந்த பாக்யராஜ். பாக்யராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும், அப்போ தான் ரேவதி அமைதியாக இருப்பா. பாக்யராஜுக்கு ரேவதி சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்ன செய்கிறது? கண்டிப்பாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு தங்கராஜ். அந்த சமயம் தங்கராஜுக்கு ஞாபகம் வருது, பாக்யராஜுக்கு இந்த வேலை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் எப்படி என்னை தலகுனிய வச்சானோ அதே நிலமையில பாக்யராஜும் இருக்கணும். பாக்யராஜ் என்கிட்ட உதவி கேட்கணும். பாக்யராஜ் பேசின பேச்சுக்கு இங்கே எல்லார் முன்னாடியும் பாக்யராஜ் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். அப்படி ஏதாவது செஞ்சாதான் இனி பாக்யராஜ் என் வழியில் வரவே மாட்டான், என்னுடைய விஷயத்தில் தலையிட மாட்டான், என்கிட்ட பாக்யராஜ் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு யோசிக்கும்போது தங்கராஜுக்கு ஃபோன் வருது. தன்னுடைய கம்பெனியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தங்கராஜ் தன்னுடைய வேலைக்காக அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டில் ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னைக்கு ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்தாலோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு ரொம்பவே யோசனை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு தான் என் பொண்ணு ரேவதி சந்தோஷமாக தங்கராஜ் வீட்டுக்கு போயிருக்கான்னு பார்த்து அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சுரேஷ் பேசுகிறாங்க. ஆமாம்மா, தங்கராஜ் மாமா ரொம்ப நல்லவருமா. அதனால தான் ரேவதி அக்காவை பார்க்குறதுக்காக அப்பப்போ வந்தார். அவங்க வாழ்க்கைக்காக தங்கராஜ் மாமா எவ்வளோ பேசி மன்னிப்பு கேட்டாருன்னு பார்த்தீங்கல்ல.
ஏன் நீங்கள் எல்லாரும் தங்கராஜ் மாமாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அண்ணன் தான் தேவையில்லாமல் பேசுகிறாரு. ஆனால் நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிக்கிற மாதிரி ரேவதி அக்காவோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கணும்ல. இப்போ ரேவதி அக்கா அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க அப்படின்னு சுரேஷ் பேசும்போது, என்ன சுரேஷ் என்ன பேசுகிற? நீ தங்கராஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, தங்கராஜ் ரொம்ப நல்லவர்னு வேற பேசுகிற. சீக்கிரமாகவே தங்கராஜை பற்றி புரிஞ்சுப்ப. நீங்கள் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதால உங்கள் யார்கிட்டேயும் பேச எனக்கு விருப்பமே இல்லை. என் பேச்சை கேட்காம ரேவதி வேற தங்கராஜ் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் பிரச்சனைன்னு வந்தால் ரேவதிக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்களை மாதிரி நான் தங்கராஜுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு வராரு. என்ன மலரு பார்த்துக்கிட்டே இருக்க? நீயும் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ண போகிற, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண போகிற அப்படி தானே? அதான் கிச்சனில் அவ்வளோ வேலை இருக்குல்ல, இன்னும் என்ன நின்று பார்த்துக்கிட்டே இருக்க? இருக்கிற வேலையை பார்க்க வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை, இப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் காஃபி கொடுத்தேன், கொஞ்ச நேரம் நிற்கக்கூடாதா என்ன? சரி அத்தை, கிச்சனில் இருக்க வேலையை நான் பார்க்குறேன், நீங்கள் எப்பயும் போல் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தீங்களா, மலர் இப்படிலாம் பேசுவான்னு யோசிக்கவே இல்லை. என்ன அழகுமதி, உன்னால தான் ரேவதியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இனியாவது பொறுப்பாக இந்த வீட்டு மருமகளா நீ என்ன செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னங்க, நம்ம மருமக மலர் இப்படி பேசுகிறா, அழகுமதி பதில் பேச மாட்டிக்கிறா, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி, எதுவுமே உனக்கு புரிய வேண்டாம். அதான் மலர் சொன்ன மாதிரியே எப்பயும் போல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிதானே. அதான் ரேவதி நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் வீட்டுக்கு போயிட்டால, அப்புறம் என்ன நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? மலர் சமைச்சு கொடுப்பா, நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. இனி ரேவதியை பற்றியும் நம்ம யோசிக்க வேண்டாம். தங்கராஜ் மாப்பிள்ளை ரேவதியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. என்னதான் பாக்யராஜ் பேசினாலும் ரேவதி மேலே உள்ள அக்கறையில் தான் பேசுகிறான்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் ரேவதி வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். ரேவதி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வசதியாகவே இருந்துட்டா. ரேவதியவும் ரேவதியோட பசங்களையும் நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, நம்மக்கிட்ட அவ்வளோ வசதியும் இல்லை. அதனால தான் ரேவதி தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாதான் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி பேசி நானே இந்த பிரச்சனையை சரி செஞ்சிட்டேன் அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சுரேஷ். பாக்யராஜ் எப்பயும் போல் மலர்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்பும்போது தன்னுடைய தங்கச்சி ரேவதி கிட்ட பேசணுமே, ஆனால் தங்கராஜ் வீட்டுக்கு போக முடியாது, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போன உடனே பாக்யராஜ் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரேவதி ரொம்ப சந்தோஷமாக, அண்ணே எப்படிண்ணே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்படி இருக்க ரேவதி, நீ சாப்பிட்டியா, மறுபடியும் தங்கராஜ் ஏதாவது பிரச்சனை செஞ்சாரா, தங்கராஜோட அம்மா உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா, நீ எப்படி இருக்க ரேவதி, உன்னை பற்றி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு பாக்யராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணே, என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குண்ணே, நம்ம வீட்டில் நீ தானே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் உன் பேச்சை கேட்காம தங்கராஜ் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீ என் மேலே கோவமாக இருக்கியா அண்ணன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன ரேவதி, நான் உன்கிட்ட கோவப்படுறதா, அது எப்படி என்னால் முடியும் ரேவதி, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான் தங்கராஜ் வீட்டுக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீயும் உன்னுடைய பசங்களை பார்க்கணுன்றதுக்காக, நீ இந்த குடும்பத்தை நல்லபடியாக கவனிக்கணுன்றதுக்காக தானே என் பேச்சை கேட்காம வந்திருக்க. இனியாவது தங்கராஜ் உன்னை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். இப்பையும் தங்கராஜ் குடும்பம் தான் முக்கியம் நீ யோசிக்கிற, அதை முதல்ல தங்கராஜ் வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீ சாப்பிட்டியா ரேவதின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே இனிதான் சாப்பிடணும். அண்ணன், நீ இப்போ எங்கே இருக்க, மலரணிக்கிட்ட நான் பேசலாமான்னு சொல்லும்போது, நான் வேலைக்கு வந்துட்டேன், நீ மலர்கிட்ட அப்புறமா பேசு, நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடு, நீ சாப்பிட்டுட்டு நீ ஒன்றை நல்லா பார்த்துக்கோ, நீ நிறைய வேலை செய்யவும் வேண்டாம், தங்கராஜ் பேச்சை கேட்கவும் வேண்டாம். ஆனால் மறுபடியும் தங்கராஜ் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக உனக்காக சப்போர்ட் பண்ண நான் வருவேன் ரேவதி அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியுமே அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரேவதி, நீ கவனமாக இரு, தங்கராஜ் உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் என்னால் தான் தங்கராஜை நம்பவே முடியல அப்படின்னு பாக்யராஜ் பேசும்போது, சரி அண்ணன் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ரேவதி நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாரு. இங்கே ரேவதி கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, தங்கராஜ் ரேவதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தங்கராஜ் பிரச்சனை செஞ்சானா இல்லையான்னு கேட்குறதுக்காக அந்த பாக்யராஜ் வந்து ஃபோன் பண்ணியிருந்தான் தெரியுமா. ஆனால் ரேவதி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. என்ன இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவேன், உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு இந்த பாக்யராஜ் ஏன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க.
என்னது? மறுபடியும் பாக்கியராஜ் வந்து ரேவதி கிட்ட பேசினானா? ஃபோன் பண்ணானா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. முதல்ல இந்த பாக்கியராஜ் இனி ரேவதிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. பாக்கியராஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தான் ரேவதி நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை. நீ கவனமாக இருக்கணும் தங்கராஜ். இல்லைனா இந்த பாக்கியராஜ் பேச்சை கேட்டு ரேவதி மறுபடியும் ராகவன் வீட்டுக்கு போயிட்டானா, நீ தான் அங்கே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ எவ்வளோ வசதியாக இருக்க, எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க. நீ வந்து ராகவன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறதா? இப்படி மறுபடியும் நடக்கவே கூடாது அப்படின்னு தங்கராஜோட அம்மா பேசும்போது தங்கராஜ் யோசிக்கிறாரு. என்ன இந்த பாக்கியராஜுக்கு வேற வேலையே இல்லையா? நேத்து தான் ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. மறுபடியும் ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கான இந்த பாக்கியராஜ். ரேவதி பாக்கியராஜ் பேச்சை கேட்குறதுனால மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. பாக்கியராஜுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பாக்கியராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். போனா போதுன்னு பொறுமையாக இருந்தா பாக்கியராஜ் திருந்தவே மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யணும். பாக்கியராஜ் தெரியும்லன்னு சொல்லும்போது, ஆமாம் ரேவதியோட அண்ணன் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த பாக்கியராஜால நிறைய பிரச்சனை வருது. அதனால பாக்கியராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, அண்ணே என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற வேலையை சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாக்கியராஜ் வந்து பாக்கியராஜுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தங்கராஜ் யோசனை சொல்கிறாரு. பாக்கியராஜுக்கு வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். சரியாக வேலைக்கு போகிறதுனால பாக்கியராஜ் ரொம்ப நிம்மதியாக இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இனி பாக்கியராஜுக்கு இந்த வேலையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாக்கியராஜ் ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி நீங்கள் நான் சொல்கிற வேலையை செய்யணும்னு யோசனை சொல்கிறாரு. சரிண்ணே, பாக்கியராஜ் அப்புறம் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகும்போது நாங்கள் பிரச்சனை செய்ய தான் போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இனி பாக்கியராஜ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து பேசுகிறாரு. இங்கே பாக்கியராஜ் இனி வேலைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி பாக்கியராஜ் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது அப்படின்னு தங்கராஜ் வந்து பாக்கியராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கார். அந்த சமயம் இங்கே பாக்கியராஜ் எப்பயும் போல் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. அண்ணன் எங்கண்ணே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் சுரேஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நீ வீட்டுக்கு வந்துட்டியா என்னன்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் வீட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே பாக்கியராஜ் வராரு. அந்த சமயம் பாக்கியராஜுக்கு வந்து அந்த பக்கமாக வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் சொன்ன மாதிரியே அந்த ஆளுங்க வந்து பாக்கியராஜ் கிட்ட பிரச்சனை செய்யறதுக்காக வராங்க. அங்கே வந்த ஆளுங்க பாக்கியராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே பாக்கியராஜ் நீங்கள்லாம் யார் அப்படின்னு பதட்டமாக பேசும்போது சுரேஷ் உடனே அண்ணன் என்னாச்சுன்னு நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது பாக்கியராஜ் பதில் பேச முடியாமல் ரொம்ப சத்தமாக நீங்கள் யார் எதுக்கு இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே சுரேஷ் அங்கேருந்து கிளம்பி வராரு. தங்கராஜ் சொன்ன மாதிரியே அந்த ஆளுங்க பாக்கியராஜை வெளுத்து வாங்குறாங்க. பாக்கியராஜ் அங்கேயே மயங்கிடுறாரு. அந்த சமயம் அங்கே வந்த சுரேஷ் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, அண்ணனுக்கு வேணும்னே வந்து பிரச்சனை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜுக்கு உதவி செய்யணும், பாக்கியராஜை காப்பாற்றணுன்றதுக்காக சுரேஷ் வரும்போது தங்கராஜ் வந்து ஏற்கனவே இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ சுரேஷ் வேற வராரே. சுரேஷ் வந்து பொறுப்பான வேலையில் இருக்காரு, நமக்கு தான் பிரச்சனை வரும், உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு தங்கராஜ் அனுப்பின அந்த ஆளுங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் பாக்கியராஜ் ரொம்ப முடியாமல் இருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த சுரேஷ் வந்து பாக்கியராஜோட நிலைமையை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே அண்ணன் என்னென்ன ஆச்சு அவங்கெல்லாம் யாருன்னேன்னு கேட்கும்போது பாக்கியராஜால் பதில் பேச முடியல. உடனே பாக்கியராஜை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியராஜ் அங்கே பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கண் முழிக்கவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் உனக்கு எதுவுமே இல்லைண்ணே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்குன்னு சுரேஷ் அழுதுகிட்டே சொல்கிறாரு. டாக்டர் உடனே என்னன்னு பாருங்க, என் அண்ணனை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இங்கே பாக்கியராஜுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு. ஆனால் என் அண்ணன் எப்பயுமே நம்ம குடும்பத்துக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, ஒன்றுமே புரியலையேன்னு உடனே இந்த விஷயத்த தங்கராஜுக்கு சொல்லணும்னு ஃபோன் பண்ணுறாரு சுரேஷ். உடனே தங்கராஜ் வந்து என்ன சுரேஷ் சொல்கிற, நம்ம பாக்கியராஜுக்கா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போது யாருன்னே தெரியல மாமா அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே கிளம்பி வரேன். என்னதான் பாக்கியராஜ் என் பேச்சை கேட்காம எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் நான் எப்பயுமே உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் சுரேஷ், உனக்கே நல்லா தெரியும்ல, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் தங்கராஜ்.
இங்கே தங்கராஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, அம்மா இனி அந்த பாக்யராஜ் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாமா. அது மட்டும் இல்லாமல் இனி ரேவதிக்கு பாக்யராஜ் சப்போர்ட் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு தங்கராஜ், நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜ் பேசின பேச்சுக்கு இப்போ ரொம்ப வந்து வசமாக மாட்டிக்கிட்டான், நல்லா அனுபவிக்கிறாமா. இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும் தான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ணனுக்கு என்னாச்சு, எதுக்காக பாக்யராஜ் அண்ணனை பற்றி தங்கராஜ் பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க ரேவதி. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு தங்கராஜ். அந்த சமயம் ராகவன், மலர் எல்லாருமே அழுதுகிட்டே அங்கே வராங்க. பாக்யராஜுக்கு என்ன ஆச்சு, என்னுடைய பொண்ணு ரேவதிக்கு பாக்யராஜ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணானே, இப்போ பாக்யராஜ் இப்படி ஒரு நிலமையில இருக்கானே, பாக்யராஜ் என்னாச்சு பாக்யராஜ் அப்படின்னு அழுதுகிட்டே ராகவன் கேட்க ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, சுரேஷு என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நீயாவது சொல்லு சுரேஷு, ரொம்பவே குழப்பமாக இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது நடந்த உண்மையை சுரேஷ் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, இந்த உண்மையை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், மலரணி நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லும்போது, பாக்யராஜ் எவ்வளோ சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பி போனார், ஆனால் எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு மலர் ஒரு பக்கம், பாக்யராஜ் என்கிட்ட பேசுங்க பாக்யராஜ், என்னாச்சு பாக்யராஜ் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. மலர்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க அழகுமதி. மலரால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. சுரேஷு என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நீ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் சுரேஷு அப்படின்னு பேசும்போது, நான் பார்த்துக்கிறேன் மலரணி, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த தங்கராஜ் வந்து, என்ன சுரேஷு, ரேவதியை நான் பார்த்துக்கிறேன், ரேவதியோட பசங்களை நான் பார்த்துக்கிறேன்னு ரேவதியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரேவதிக்கு பாக்யராஜ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணா, பாக்யராஜுக்கா இப்படி ஒரு நிலைமை, இதை என்னாலேயே கவனிக்க முடியல, பார்க்க முடியல, யோசிக்க முடியலையே, நீங்கள்லாம் எப்படி தாங்கிப்பீங்கன்னு தெரியலையே, என்ன கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், என்கிட்ட தேவையில்லாமல் பாக்யராஜ் பேசின மாதிரி எல்லார்கிட்டையும் பேசியிருப்பான், நான் பொறுமையாக இருந்த மாதிரி அவங்களும் பொறுமையாக இருப்பாங்களா, அதான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லும்போது உடனே அழகுமதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் சுரேஷ் என்கிட்ட முன்னாடியே உண்மையை சொல்லிட்டானே அழகுமதி, என்ன இப்போ கூட என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு தங்கராஜ் பேசும்போது உடனே அழகுமதி ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் கண்டிப்பாக தங்கராஜாக தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேவதிக்கு பாக்யராஜ் சப்போர்ட் பண்ணது தங்கராஜுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருப்பாரா, ஆனால் உண்மை என்னென்னு தெரியாமல் நான் இவங்ககிட்ட இதை சொல்ல முடியாதே அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பாக்யராஜை பார்க்க வந்த தங்கராஜ் தன்னுடைய ஃபோனை வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருப்பாரு. ஏன்னா பாக்யராஜ்க்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு யோசித்தேன், அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு சந்தோஷத்தில் கிளம்பி வந்ததால் ஃபோனை வச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த ஆளுங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, இங்கே தங்கராஜ் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாரே, நம்ம வந்து இவங்கக்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க ரேவதி. அந்த சமயம்தான் அந்த ஆளுங்க வந்து பேசுவாங்க, தங்கராஜ் தான் ஃபோன் எடுத்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆளுங்க வந்து பேசுவாங்க, நீங்கள் சொன்ன வேலையை சரியாக செஞ்சிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்யராஜ் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார், அந்த சமயம் சுரேஷ் வந்ததால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம், நாங்கள் எந்த உண்மையமும் சுரேஷ்கிட்ட சொல்லலை, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஆளுங்க பேசிட்டு ஃபோனை வைக்கும்போது தான் இங்கே ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அந்த ஆளுங்களை அனுப்புனதே இந்த தங்கராஜ் தான். அப்போ இன்னும் வந்து பாக்யராஜ் மேலே உள்ள கோவத்தில் தங்கராஜ் இப்படி ஒரு பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறாரே, இப்போ தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணும். என் அண்ணன் பாக்யராஜ் என் மேலே உள்ள அக்கறையில் தான் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு, ஆனால் இதெல்லாம் பிடிக்காமல் தங்கராஜ் அந்த ஆளுங்களை அனுப்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாரா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க ரேவதி. ரேவதிக்கு தெரிஞ்ச உண்மையால் உடனே ரேவதி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. ரேவதி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு தங்கராஜ் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம், அப்போ நான் தானே இங்கே வரணும்னு சொல்லும்போது மலர், ராகவன் எல்லாரும் என்னன்னு கவனிக்கிறாங்க. ரேவதி என்ன சொல்கிற ரேவதின்னு சொல்லும்போது, இப்போ பாக்யராஜ் அண்ணன் இந்த நிலமையில் இருக்காருன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா சுரேஷு, இந்த உண்மையை நீ எப்போ தான் கண்டுபிடிப்ப, இல்லை இந்த பிரச்சனைக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே இருந்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி அக்கா, ஏற்கனவே பாக்யராஜ் இப்போ இந்த நிலமையில் இருக்காருன்னு யோசிக்கிறோம்,
மனசு வேதனைப்படுறோம். நீ ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லும்போது, போதும் சுரேஷு, தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணாத, தங்கராஜ் பேச்சை கேட்காத, தங்கராஜ் நமக்கு உண்மையாகவே உதவி செய்யலை, தங்கராஜ் வேணும்னே அவர் நினச்சது எல்லாமே நடக்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லாரும் தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி பேசுகிறாருன்னு எவ்வளவோ சொன்னேன். யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ தங்கராஜால தான் பாக்கியராஜ் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீ ஏன் தங்கராஜ் இப்படிலாம் செய்கிற அப்படின்னு தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரேவதி. உடனே ராகவன் வந்து, ரேவதி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே உண்மையை சொல்கிறாங்க ரேவதி. இப்போ தான் அந்த ஆளுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்கள் ஃபோனை நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால தான் உங்களை பற்றின உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பாக்கியராஜுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. அசிங்கமா இல்லை? இப்படி ஒரு வேலை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரேவதி பேசும்போது, ரேவதி அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். என்ன சுரேஷ், இன்னுமா உனக்கு புரியல? நீ எப்படி அப்புறம் இந்த உண்மையை கண்டுபிடிப்ப சுரேஷ்? இந்த பிரச்சனைக்கு காரணமே தங்கராஜ் தான். தங்கராஜ் பாக்கியராஜ் அண்ணன் மேலே உள்ள கோபத்தில் அந்த ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. தங்கராஜ் சொன்ன வேலையை அவங்க ரொம்ப சரியாக செஞ்சுருக்காங்க. இப்போ என் அண்ணன் பாக்கியராஜ் தான் இப்போ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பி வந்திருக்கேன். வேணும்னா அந்த ஆளுங்க என்ன பேசுனாங்கன்னு நீங்களும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கிறாங்க ரேவதி. அங்கே இருந்த மலர் ரொம்ப கோவமாக தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே பதில் பேசாமல் அமைதியாக இருக்கார் தங்கராஜ். என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? நீங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னதான் பிரச்சனை செஞ்சாலும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கலனாலும் உங்களை நாங்கள் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். பாக்கியராஜ் வந்து ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணதில் என்னங்க தப்பு இருக்குது? நீங்கள் எதுக்குங்க இப்படி பிரச்சனை செய்யணும் அப்படின்னு மலர் கேள்வி கேட்குறாங்க. பாக்கியராஜ்க்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசுகிறீங்களே, அசிங்கமா இல்லை அப்படின்னு மலர் கேள்வி கேட்குறாங்க. ராகவன் ரொம்ப கோவமாக, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் நீங்களா இப்படிலாம் செஞ்சீங்க? ரேவதி சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். தங்கராஜ் உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு தங்கராஜுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்களே, தங்கராஜை பற்றின உண்மையை இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் மட்டும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த உண்மையை சுரேஷ் கண்டுபிடிச்சிருக்கவும் மாட்டான். நீங்களும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம தான் இருந்திருப்பீங்க. தங்கராஜை நம்பாதீங்க. தங்கராஜ் வந்து நமக்கு உண்மையாகவே உதவி செய்யலை, சப்போர்ட் பண்ணலைன்னு எவ்வளவோ சொன்னேன். என் பேச்சை கேட்டிங்களா? பாக்கியராஜ் அண்ணனுக்கு மட்டும்தான் தங்கராஜை பற்றின உண்மை எல்லாம் தெரிய வந்திருக்கு. அதனால தான் தங்கராஜை பாக்கியராஜ் நம்பவே இல்லை. நீங்கள் எல்லாரும் நம்புனீங்க. அதனால தான் இப்போ பாக்கியராஜுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு தங்கராஜ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்த உடனே தங்கராஜ் ரொம்பவே பதட்டமா, சுரேஷு என்ன சுரேஷு அப்படின்னு கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, என் அண்ணன் பாக்கியராஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்களும் பொறுமையாக இருப்போமா? நீங்கள் செஞ்ச வேலைக்கு என் அப்பா கூட உங்களை மன்னிச்சிடலாம், ஏன் சுரேஷ் கூட அமைதியாக இருக்கலாம், ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக ரேவதி அங்கே போலீஸை வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்த உடனே ரேவதி நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என் அண்ணன் பாக்கியராஜ் இப்போ இந்த நிலமையில இருக்காருன்னா அதுக்கு காரணமே தங்கராஜ் தான். இப்போ தான் அந்த ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்லும்போது வசமாக மாட்டிக்கிறாரு தங்கராஜ். என்ன சுரேஷ் பார்த்துட்டு அமைதியாக இருக்க, எனக்காக நீ தான் பேசணும்னு சொல்லும்போது சுரேஷ் வந்து ரொம்ப கோவமாக தங்கராஜை பார்க்குறாரு. தங்கராஜ் மாமா, நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்காக இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணேன், மறுபடியும் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க, இதில் உங்களுக்கு நான் வேறு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். ரேவதி அக்கா செஞ்சது எல்லாமே சரிதான், பேசாமல் ரேவதி அக்கா எங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம், போனால் போதுன்னு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். ரேவதி அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என் அண்ணன் பாக்கியராஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு சுரேஷ். இங்கே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு தங்கராஜ். ரேவதி பாக்கியராஜுக்காக உதவி செய்யணும், பாக்கியராஜுக்காக கண்டிப்பாக தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே தங்கராஜை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடுறாங்க ரேவதி. பாக்கியராஜ் எனக்காக உதவி செஞ்சது இங்கே தங்கராஜுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு, தங்கராஜ் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு தங்கராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரேவதி. ராகவன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தங்கராஜை பற்றின உண்மை புரிய வருது. எல்லாரும் தங்கராஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரேவதி கிட்ட ராகவனும் ராஜலக்ஷ்மியும் மன்னிப்பு கேட்குறாங்க. தங்கராஜை பற்றி புரிஞ்சுக்காம நாங்கள் தங்கராஜுக்காக சப்போர்ட் பண்ணிட்டோம், இப்போ தான் தங்கராஜை பற்றின உண்மை எங்களுக்கு புரிய வருது, எங்களை மன்னிச்சிரு ரேவதி, பேசாமல் நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு, உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம், உன்னுடைய பசங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோம், இனி தங்கராஜ் வீட்டுக்கு என்றைக்குமே நீ போக வேண்டான்னு சொல்லும்போது
அம்மா, நான் கண்டிப்பாக தங்கராஜ் வீட்டில் தான் இருப்பேன். நானும் வேலைக்கு போவேன், என் பசங்களை பார்த்துப்பேன். பாக்கியராஜனையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆனால் தங்கராஜன் நம்பாதீங்கம்மா. இப்போவாவது தங்கராஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜோட நிலைமையை பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரேவதி. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கியராஜ் கண் முழிச்சு பார்க்குறாரு. அங்கே வந்த டாக்டர் சொல்கிறாங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பாக்கியராஜை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. பாக்கியராஜ் அண்ணன், உன்னை நான் பார்த்துக்கிறேன் அண்ணன். அண்ணன், நீ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க. ஆனால் தங்கராஜ் கண்டிப்பாக திருந்தவே மாட்டார். உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு பாக்கியராஜ் கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க ரேவதி. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் பாக்கியராஜை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் வசமாக மாட்டிக்கிட்ட தங்கராஜ், இனி பிஸ்னஸை பார்க்க முடியாது, என் வீட்டுக்கு போக முடியாது, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன், நான் இப்படி இந்த வேலையை செஞ்சுருக்கவே கூடாது, தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்படி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னேன். ரேவதி இந்த உண்மையை கண்டுபிடிச்சு என்னை வசமாக மாட்டி விடுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரேவதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு தங்கராஜ். ஆனால் இங்கே பாக்கியராஜை பார்க்கறதுக்காக ரேவதி வராங்க. பாக்கியராஜை நல்லா பார்த்துக்கிறாங்க ரேவதி. அது மட்டும் இல்லாமல் ரேவதி எப்பயும் போல ராகவன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தங்கராஜுக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி.